பிக் பாஸ் சீசன் 9 தமிழுக்கான நாமினேஷன் முடிவுகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 4 பேர் நாமினேஷன்ல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆயிருக்கிறாங்க. அதுல ஒரு ஜோடியும் அடக்கம். அந்த ஜோடி யாரு? யாரெல்லாம் வந்து நாமினேஷன்ல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆனது? யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்கா? வருகிற வாரம் யாருக்கு பாயாசத்த போடப் போறாய்ங்க? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க இருக்கிறோம். முதல்ல யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கிறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் கிரேட்டா எஸ்கேப் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த ஆதிரைய யாருமே நாமினேட் பண்ணல. அவங்க கிரேட் எஸ்கேப். ஸோ இந்த ஒரு வாரம் ஆதிரை இறங்கி அடிச்சு ஆடலாம் அப்படிங்கிற ஃப்ரீ பாஸ ஆதிரைக்கு குடுத்துட்டாய்ங்க. அடுத்ததாக யாருப்பா ஒரு ஜோடியா எஸ்கேப் ஆச்சு அப்படின்னு சொன்னியே அப்படின்னு நீங்க ஆவலா கேட்கறது புரியுது. வேற யாரும் கிடையாது. நம்மளுடைய ரியல் கப்புள் பிரஜன் மற்றும் சாண்ட்ரா. பிரஜன், சாண்ட்ரா அட்டி வாங்குனக்கு அப்புறம் விஜேஎஸ் கிட்ட அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல சும்மா கிளி 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 கிளின்னு கிழிச்சு விட்டாரு. கார்லலாம் ஏத்தி அனுப்பி சாண்ட்ரா கதறி அழுது ஒரு மிகப்பெரிய அளவுல பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு மத்தியில, "ஓ! இப்படி ஒரு ஜோடியா? ஆஹா! ஐயய்யோ! இந்த ஜோடி பிரிஞ்சுட்டா என்ன பண்றது?" அப்படின்னு நெறைய பேர் வந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆதரவு குடுக்கக்கூடிய ஒரு விதமாக, இவங்க 2 பேருமே இந்த வாரம் நாமினேஷன்க்குள்ள வராம தப்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டா வந்த அமித் பார்கவும் கிரேட் எஸ்கேப் ஆயிருக்கிறாரு. ஆதிரை, அமித் பார்கவ், அதுக்கப்புறம் பிரஜன், சாண்ட்ரா. இந்த 4 பேர தவிர்த்து ஒட்டுமொத்த வீடும் நாமினேட் ஆயிருக்கு. இதுல நான் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் எதுக்காகன்னா, கானா வினோத் கடந்த 4 வாரங்களாக நாமினேஷன்க்குள்ள வரல. அவர் வந்து 4 வாரத்துக்கு முன்னாடி நாமினேஷன்ல வந்தப்ப, அன்அஃபிஷியல் வோட்டிங்லலாம் கிட்டத்தட்ட 3,00,000 ஓட்டு போட்டு வேற லெவல்ல தெறிக்க விட்டாய்ங்க. ஆனா, கேமுன்றது இந்த தடவ பயங்கரமா மாறியிருக்கு. விஜே பார்வதிக்கு காமன் ஆடியன்ஸ் உடைய சப்போர்ட் வந்து எகுற ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா எஃப்ஜே மற்றும் விஜே பார்வதி இந்த வாரம் வந்து எஃப்ஜே வந்து விஜே பார்வதி கிட்ட நடந்துகிட்ட விதம், அவன் கையில அடிபட்டுருச்சுன்னு சொல்லி போட்ட டிராமா, நான் பார்வதியை வேலை வாங்குறதுக்காக தான் வேணும்னே பண்ணேன்னு அவன் சாண்ட்ரா கிட்ட சொல்லி வீக்கெண்ட்ல எக்ஸ்போஸ் ஆகி காமன் ஆடியன்ஸ் எல்லாருமே விஜே பார்வதியை ரொம்ப சிம்பத்தியோட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் அடுத்த வாரம் விஜே பார்வதிக்கு வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எஃப்ஜே நாமினேஷன்ல வந்துட்டான். மூடிக்கிட்டு ஒழுங்கா தல பதவியில கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும். குடுத்த வாய்ப்ப நீ பயன்படுத்திக்காம விஜே பார்வதிக்கு நீ வேலையும் செய்யாம வியனா கூட ஜெயிலுக்கு போகணும்னு ஒரு பிளான போட்டு, ஜெயிலுக்கு போறதுனால வொர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டா செலக்ட் ஆனதுனால, வச்சாரு பாத்தியா ட்விஸ்ட்டு, அடுத்த தல போட்டியில உன்னால பங்கெடுத்துக்க முடியாதுன்னு, ஆண்டவன் இருக்கான் குமாரு அப்படிங்கிற மாரி எஃப்ஜே நாமினேஷன்க்குள்ள இந்த குதிரையில வடிவேலு வரும்போது, இல்ல போம்போது ஒருத்தர் இல்ல, திரும்ப வரும்போது ஒரு ஊரே காத்துக்கிட்டு இருக்காங்கடா அப்படிங்கிற மாரி, எஃப்ஜே நாமினேஷன்லயா வாடா, வாடா, வாடான்னு ஆடியன்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காய்ங்க. ஆக மொத்தத்துல 3வது வாரமும் வந்து மூடிக்கிட்டு இருந்திருந்தான்னா தலையாயிருக்கலாம். அந்த வாய்ப்ப தவற விட்டுட்டான். இப்ப பிரஜன் வந்து தலையாயிட்டாப்ல. ரைட். எஃப்ஜே ஹஸ் பீன் நாமினேட்டடு. கூடவே எஃப்ஜே நாமினேட் ஆனா பரவால்ல. ஜோடியா வியனாவும் வரணும்ல. வந்துட்டாங்கல்ல. வியனாவையும் நாமினேட் பண்ணிட்டாய்ங்க. நான் போன தடவ இந்த இந்த வீக்ல வந்து ஸ்கூல் டாஸ்க் நடந்துச்சுல்ல. அதுல அக்கா பண்ண அட்ராசிட்டி கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கண்டிப்பா அமித் பார்கவ் என் ஷூ எடுத்து ஒளிய வச்சுட்டாங்க அப்படின்றதுக்காகவே நாமினேட் பண்ணி விட்டுருப்பாப்ல. அடுத்து சுபிக்ஷா. சுபிக்ஷா உன்ன வந்து நீ வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, உன்ன இவங்க எடுக்கிற மாரி தெரியல. எப்படியோ தப்பிச்சு நீயும் வந்துட்ட 50 நாளுக்கு மேல. ரைட்டு. அடுத்து திவ்யா கணேஷ். கண்டிப்பா இவங்க சேவ் ஆயிடுவாங்க. ஷி இஸ் கோயிங் டூ பி ஃபைன். அடுத்ததாக விஜே பார்வதி. விஜே பார்வதி இல்லன்னா தான்டா அ நான் ஒரு நாமினேஷனுக்கு விஜே பார்வதி இல்லன்னா எப்படி? அ தொடர்ந்து 9வது வாரத்திலயும் நாமினேட் ஆகி மிகப்பெரிய அளவுல சாதனை படைத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சீசன் 6ல அ அசீமு 14 வாரத்துல 12 வாரம் நாமினேட் ஆனான். 1 வாரம் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், இன்னொரு வாரம் வந்து கேப்டனா இருந்தான். மத்த எல்லா வாரமும் நாமினேட் ஆனான். ஆனா, விஜே பார்வதி மிகப்பெரிய அளவுல வரலாறு படைக்கும்னு நெனைக்கிறேன். தொடர்ந்து 9வது வாரம் நாமினேஷனு. அடுத்து இருக்கக்கூடிய எல்லா வாரமும் நாமினேட் ஆகி அந்த ரெக்கார்ட பிரேக் பண்ண போகுதுன்னு நான் நெனைக்கிறேன். அடுத்து விஜய பார்வதி, நீ நாமினேஷன்ல இல்லன்னா தான் ஆச்சரியப்படணும். ஸோ ஷி இஸ் இன் நாமினேஷன். அதுக்கப்புறம் ரம்யா ஜோ. இது எதுக்குடா நீங்க நாமினேட் பண்றீங்க? அந்த பாம்பு எப்படியும் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியில போக போறதில்ல. 106 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம், அப்பயும் அது போகுமான்றது டவுட்டு தான். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சீசன் முடிஞ்சிருதாம். ரம்யா ஜோ வெளியிலேயே போகலையாம். 1 வருஷம் ஆயிடுதாம்.
அடுத்த சீசன் 10க்கு நாங்க பிக் பாஸ வந்து கதவ தொறக்க போறோம்னு வீட்ட தொறக்குறாங்களாம். உள்ள பார்த்தா ரம்யா ஜோப்டி கண்ண மூடிட்டு உட்கார்ந்திருக்கான். டடடடே அப்படின்னு. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 4 வாரத்துக்கு முன்னாடியே போக வேண்டிய ஆளு, இப்போ வரைக்கும் நீ உள்ள உட்கார்ந்துகிட்டு ஒப்பேத்திக்கிட்டு இருக்கேன்னா புரியவே இல்ல. எவன் ஓட்டு போடுறான் ரம்யா ஜோக்கு. இவங்க ஓட்டின் அடிப்படையில அனுப்பலங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ரம்யா ஜோ இந்த தடவ வந்தாலும் எப்படியும் சேவ் பண்ணிருவாய்ங்க. அடுத்ததாக ஆரோரா சின்கிளர். இந்த கானு குட்டியோடைய ரசிகர்கள் எல்லாம் ஆரோரா சின்கிளர் நாமினேஷன்ல வந்தப்போ ஓட்டு போட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தானுங்க. இந்த வாரம் யாருக்குடா ஓட்டு போடுவீங்க? உங்க கானா வினோத்துக்கா? இல்ல ஆரோரா சின்கிளருக்கா? இல்ல ஸ்ப்ளிட் பண்ணி போடுவீங்களா? பார்ப்போம். இந்த வாரம் ஆரோரா சின்கிளரை யாரு காப்பாத்த போறா அப்படின்னு. அடுத்ததாக நம்ம அன்பு கேங்ல இருந்து கனி, சபரி 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ கனி இந்த வாரமே எவிக்ட் ஆயி போறது. ஒவ்வொரு தடவையும் எவிக்டட்ன்னு நியூஸ் வருது. ஆனா கனி வந்து வெளில மாட்டேங்கிறாங்க. உள்ள இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வாரம் போவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் சபரி, "டேய் டம்மியா உட்கார்ந்து மிச்சர் தின்னுட்டு இருக்கான்டா. நான் கூட இவன் ஏதோ பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கிழிச்சிருவான். அப்படின்லாம் நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன்டா. அவன் ஒரு டம்மி பாவாடா. அவன எதுக்குடா உள்ள வச்சுட்டு இருக்கிறீங்க? வெளில அனுப்பி விடுங்கடா. பெரிய மிச்சரா இருக்கிறான் அவன்." அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அவனுக்கெல்லாம் யார் ஓட்டு போடுறாய்ங்கன்னு தெரியல. அடுத்ததாக கமருதீன். இவனுக்கும் வந்து கண்டிப்பா இவன் ஆரோரா சின்கிளர், விஜே பார்வதிய வச்சு ஒரு கேம ஆடி, வெளியில ஒரு ஆடியன்ஸ்க்கு மத்தியில இந்த கப்புலா பார்க்குறவங்க, இந்த கப்புள் கியூட் கப்புள். ஆரோரா சின்கிளரையும், கமருதீனையும் ஒரு ஜோடியா பார்த்தா ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும். அதே மாரி விஜே பார்வதி, கமருதீன் ஜோடி இன்னொருத்தருக்கு பிடிக்கும். ஒரு சில பேருக்கு இந்த முக்கோண காதல் கதை பிடிக்கும். அதெல்லாம் பிடிச்ச நபர்கள் வந்து இந்த கமருதீன் போன்ற நபர்களுக்கும் ஓட்டு போட்டு உள்ள இருக்க வைக்கிறாய்ங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அவனும் தப்பிச்சிருவான். அடுத்ததாக விக்கல்ஸ் விக்ரம். விக்கல்ஸ் விக்ரம் வந்து உண்மையிலேயே சொல்லணும்னா, போன வாரம் அவன் மேல ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்கு. 35 நாள் விளையாடாம என்னத்த கிழிச்சான் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஸ்கூல் டாஸ்க்ல அவன் பெர்ஃபார்ம் பண்ணானான்னு கேட்டா, 100% அவன் பெர்ஃபார்ம் பண்ணான். அவன் எஃபோர்ட் போட்டாங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. மீசையெல்லாம் கொஞ்சமா அப்படி முன்னாடி விட்டு, ம் விட்லர் அப்படின்ற ஒரு கேரக்டர் எடுத்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணான். அதனால அவன் டாப் 5ல வர்றதுக்கான அனைத்து அம்சங்களும் இருக்கு. அவன் கண்டிப்பா இந்த வாரமும் சேவ் ஆயிடுவான். சரி, கடைசியா வந்து நம்மளுடைய கடைசியா தான் வந்தாரு விநாயக்ன்ற மாரி கானா வினோத். 4 வாரமா நாமினேஷன் வரல. ஓட்டு போடுறத மறந்திருப்பாய்ங்க. இதுக்கப்புறம் கானா வினோத்துடைய ஆர்மி, பிஆர் கும்பல்லாம் வந்துருவாய்ங்க. வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லயே கழுவி கழுவி காரி துப்புவாய்ங்க. பெர்சனலாலாம் பேசுவாய்ங்க. இந்த வாரம் வந்து கானா வினோத் நாமினேஷன்ல வந்ததுனால, பிஆர் கும்பல்லாம் தூங்கிட்டு இருக்கிற பிஆர் கும்பல்லாம் திரும்பி வந்து சோசியல் மீடியால இருக்கிற எல்லாரையும் அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாய்ங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. சரி, 4 பேர் தான் எஸ்கேப்டு. ஆதிரை, சாண்ட்ரா, அமித், பிரஜனு. பிரஜன் கேப்டனா இருக்கிறாரு. இந்த 4 பேர தவிர ஒட்டுமொத்த வீடும் ஹாஸ் பீன் நாமினேட்டட். எனக்கு என்னமோ இந்த வாரம் எஃப்ஜே மற்றும் ஆரோரா சின்கிளருக்கு பாயாசத்த போட்டுருவாங்களோ அப்படின்ற மாரி தோணுது. ஏன் ஆரோரா சின்கிளர் அப்படின்னா, கானுக்குட்டி நாமினேஷன்ல வராம இருந்த வரைக்கும், ஆரோரா சின்கிளருக்கு கானுக்குட்டியுடைய ரசிகர்கள் ஓட்டு போட்டு சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தாய்ங்க. இந்த வாரம் கானுக்குட்டி நாமினேஷன்ல வந்ததுனால, திருடனுக்கு தேள் கொட்டுன மாரி பொத்திக்கிட்டு கானா வினோத்துக்கு ஓட்டு போடுறத தவிர அவங்களுக்கு வேற வழி இல்ல. அப்ப ஆரோரா சின்கிளருக்கு போதுமான வாக்குகள் இல்ல அப்படின்றதுனால ஆரோரா சின்கிளர் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எஃப்ஜேக்கு மிகப்பெரிய அளவுல நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு. ஒரே ஆதரவா இருந்தது விஜேஎஸ். அவரும் இந்த வாரம் அவன விட்டு பொலன்னு பொலந்திருக்கிறாரு. ஆதிரையும் உள்ள வந்து எஃப்ஜேவ என்ன கிழி கிழிக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால இவங்க 2 பேரு பிக் பாஸ் வீட்ட விட்டு வருகிற வாரத்துல வெளியே போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. சரி, ஆடியன்ஸ் ஆன உங்கள்ட்ட கேட்கிறேன். நீங்க இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியேற போற நபர் யார்? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் சேயோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பபாய்.